சொல்லுங்க. இந்த சிக்கன் 65 நீங்க எப்படி உருவாக்குறீங்க? உங்க கை பக்குவம் மட்டும் நான் பேசுறேன். உங்க கை பக்குவம் மட்டும் நல்லா ருசியா இருக்குன்னு சொல்றாங்க. வேற எங்கேயும் வாங்க மாட்டாங்க, உங்களால தான் வராங்க. நீங்க எந்த மெத்தட்ல அதை யூஸ் பண்றீங்க? ஒருவேளை மசாலாலாம் அதிகமா போடுறீங்களா, இல்ல உங்களுடைய கை வண்ணங்கள் அது மாதிரியா? அப்படி இல்லைங்க. அதாவது சிக்கன் 65 வந்து சில பேர் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பழக்கம் நமக்கு கிடையாது. நாம எல்லாம் கடையில் வாங்கி அதை மிக்சியில் வச்சு அரைச்சி நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் மொத்தம் நைஸாக அரைச்சி ஒரு 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு சிலர் போடுறாங்க, புசு புசுன்னு வருது. அதே மாதிரி அந்த மெத்தடு அதே மெத்தடு தான் சொல்றாங்க. இது மாவு கொஞ்சம் போட்டு கலந்து போட்டு ஒரு சிட்டிக்கு சோடா மாவு போட்டு பெசரி இந்த எண்ணெயில விட்டாக்கா ஒரு பீஸா விடணுங்களா இல்ல எப்படி விடலாம்? 5-6 பீஸ் கூட சேர்ந்து விடலாம். எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி விடலாம். எண்ணெய் அதிகமா 10 பீஸ் விடலாம். எண்ணெய் கம்மியா இருந்தாக்கா ஒரு 5-6 பீஸ் விடலாம். ஒரு பார்த்து 1 பார்த்து சேர்த்து சொல்றேன். நீ அங்க மட்டும் எண்ணெய் கம்மியா இருந்தாக்கா 4 பீஸ் விடலாம். எண்ணெய் அதிகமா இருந்தாக்கா 10-15 பீஸ். ஆயில்ல வந்து எந்த ஆயில் போட்டா நல்லது? ரீபண்ட் ஆயில் போட்டா உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு கடுகுல வராது. மற்ற ஆயில்லாம் வந்து மட்டமான ஆயில். ரேஷன் கடை இருக்கு பாம் ஆயில் போட்டா? ரேஷன் கடை பாம் ஆயில் போடலாம். ஆனா அது ரேஷன் கடை ஆயில் இல்லாத காரணங்கள் இருந்தால் கண்டிப்பா போடலாம். இல்லாத காரணங்கள்னா என்ன உதவி? அதாவது உங்களுடைய கவாப் வந்து சாப்பிட்டா பிபி சொல்லுங்க, சுகர் எதுவுமே வராதுங்க. வர காரணம் கிடையாதுங்க. எங்களுடைய கவாப்ல இருக்கிற கொழுப்பு சத்து அனைத்தும் வந்து எண்ணெய் மூலமா இறங்கி போகுது. ஆகையினால வந்து எல்லாருக்கும் பிபி வர. எண்ணெயே ஒரு கொழுப்பு சத்து உள்ள பொருள் தானே. இருந்தாலும் ஏன்னா எதை பார்த்தாலும் எண்ணெய் கொழுப்பு சத்து உள்ள பொருள்னா சமையலுக்கு, கூட்டுக்கு, பொரியலுக்கு, அப்பளத்துக்கு எதை சேர்த்தாலும் எண்ணெய் சேர்க்க வேண்டி வரும். கருவாடு வறுத்தா எண்ணெய் சேர்க்கிறோம், கறி வறுத்தா எண்ணெய் சேர்க்கிறோம். எதை கொண்டு போனாலும் எண்ணெய் சேர்க்காத பொருளே கிடையாது. அதனால எண்ணெய் அதிகமா இருக்கக்கூடாது. உங்களுக்கு நிறைய ரசிகர் கூட்டம்லாம் இருக்காங்க, வந்த வச்சு ஃபுல்லா பொருள் தரம் நல்லா இருந்தால் தரத்துக்கு தகுந்த மாதிரி ரசிகர்கள் தேடி வரார்கள். அதாவது ஒரு பழமொழி சொல்றாங்க, வந்து சரக்கு முறுக்குனாக்கா செட்டியார் முறுக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல சில அல்வா சொல்றாங்க, இருட்டு கடை அல்வா அப்படின்னு ஃபேமஸான திருநெல்வேலியில் இருக்கு. அது மாதிரி நீங்க ஒரு இருட்டு கடை கவாப்பா? இல்லையே, இது நேரடியாக நல்ல முறையில நல்ல மாவுகள் கொண்டு திறமையை கொண்டு போடப்பட்டக்கூடிய பொருள். அதாவது எல்லாமே மிஷினின் மூலியமாக அரைக்கப்பட்ட பொருள். கடையில் வைக்கும் பொருட்களை கொண்டு நாங்கள் போடுவது இல்லை. ஏன் என்றால் அதுல பலவிதமான கலப்படங்களை கொண்டு இதனால உடம்புக்கு கோளாறு வருமா? ஒன்றும் வராதுங்க ஐயா. இன்று வரை நானும் 15 வருஷம் முறையாக நான் இதை பயன்படுத்தி கொண்டு. அதாவது வந்து சிலர் வந்து பேதி ஆகின்றது, கம்ப்ளீட் வருது. அதாவது வந்து மயக்கம் வருகின்றது. இதெல்லாம்